டே 2 முதல் மேட்ச் நேத்து நடக்க வேண்டிய ரவுண்ட் 2 மேட்ச் இது. ஈப்புதூர் வெர்சஸ் பூதலூர். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க பூதலூர். அதே 3 ஓவர் ஃபார்மேட், பவர் பிளே கிடையாது, 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பர்சனா தீபன் சைக்கிள், ஓப்பனிங் பவுலர் விராட் விக்கி. முதல் பால் மேட்ச்ல விக்கி முதல் பால் வைடு, ஓடி எடுக்கப்பட்ட 1 பைல சிக்கி அண்ட் எஃபெக்டிவ் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் காட்டியை ஒட்டி வச்சிருந்தாங்க, டீப்ல வச்சிருந்தாங்க. போன பால் வைடு, ரீபால் பால் ஃபாஸ்டா எடுக்க பார்த்தாரு, இன்னும் வந்திருக்கு பந்து, லோவா வந்திருக்கு, மேல ஏறி இருக்கு, ஸ்கை ஹை போயிருக்கு. கண்டிப்பா விண்ட் இருக்கு, எடுத்துட்டு போக வாய்ப்பு கிடையாது. ஃபுல் கணக்கு கிடைக்கல. முதல் விக்கெட் விடுறாங்க இங்க ஈப்புதூர். விக்கெட்டுக்கு அப்புறம் பேட்ஸ்மேன் பாலாஜி ஸ்ட்ரைக்ல ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். காத்துக்கு இப்ப எடுத்துட்டு போயிடும். விக்கெட் போட பார்த்தாங்க, ஸ்ட்ரைக் மேல வைக்க பார்த்தாங்க, நின்னு எடுத்தாரு. டாலான பேட்ஸ்மேன் நகரத்தை வளம் நின்னு அடிச்சு காட்டியிருக்காரு. முதல் ஆற பதிவு பண்ணிருக்காரு. முதல் பாலே 6 மாத்தி கொடுத்துருக்காங்க. நேரா ஸ்லாட்ல ஸ்லோவரா தூக்கி போட்டாங்க, கேரி ஆகலங்க, அதை வச்சு போட்டிருக்காங்க. கேட்சர் ஃபீல்டர் பக்கம் போச்சு, லாங் ஆன்ல சிங்கிள். கோஸ் ஃபார் தி ஃப்ரண்ட் ஃபுட் பஞ்ச், கவர்ஸ்ல சாலிடா ஆடி கொடுத்திருக்காரு, சிங்கிள் மாத்தி கொடுத்திருக்காரு. ரெண்டாம் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 13 ஆடி இருக்காங்க. பாலாஜி அடிச்ச 6 அடக்கம் ஒரு விக்கெட்டும் முடிச்சிருக்காங்க விக்கி. நேத்த காட்டிலும் இப்ப கண்டிஷன்ஸ் கண்டிப்பா மாறி இருக்கு. நேத்து மழை வர மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு, காத்து சுத்தமா அடிக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல விண்ட் இருக்கு, நல்ல வெயிலும் இருக்கு. சோ இதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடணும், அட்ஜஸ்ட் பண்ணி ஆடணும். 3 ஓவர் மேட்ச். இன்னைக்கு விண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்ஸ் டுவர்ட்ஸ் ஃபைனல் பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த கொடியை பாத்தீங்கன்னா தெரியும், அது ஃபைனல் ஆக்சுவலா. செகண்ட் ஓவர் லெஃப்ட் ஆர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஹரிஷ் மணி. லெஃப்ட் ஆர்ம் அரௌண்ட் விக்கெட், ஃபர்ஸ்ட் பால் ஓவர்ல ஸ்ட்ரைட் அவே. லாஸ்ட் ஓவர்ல போட்ட பஞ்ச் மாதிரியே கோஸ் ஃபார் கவர் டிரைவ், ஜூம் பாஸ் பண்ணி போயிருக்கு. டீப்ல ஆள் ஏற்றி வச்சிருக்காங்க. கரெக்டா அடிச்சா விக்கெட்டா இருக்கும், அடிச்சுட்டாங்கன்னு தோணுது. எஸ், ஃபிங்கர் கான் அப். 6 அடிச்ச பேட்ஸ்மேன் பாலாஜி ஆட்டம்ல இருந்து வெளியே. ஒருத்தர் மிஸ்ஃபீல்டு பண்ண, பேக்கப் கரெக்டா இருந்தாங்க. அது ஆக்சுவலா மிஸ்ஃபீல்டு கூட கிடையாது, ஜூம் பாஸ் பண்ணி போயிடுச்சு. செகண்ட் பால் பிக் ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு அடி ஸ்லாட் அவுட், ஒரு அடி இழுத்து போட்டாங்க. லைனை ஃபுல்லா கவர் பண்ண முடியல. நேர்ல சிப்பா வச்சா கூட கண்டிப்பா 4 ரனுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. தேர்ட் பால் வெயிட் அண்ட் கட்டுக்கான முயற்சி, லோவா வந்துச்சு, அவ்வளவு பவுன்ஸ் இல்ல, எதிர்பார்த்த வேகத்திலையும் போடல. டைமிங் மிஸ் ஆகி போக ஓடி எடுக்கப்பட்ட 1 நியூ பேட்ஸ்மேன் பார்த்தி சைக்கிள். இப்ப பிடிக்கிற முதல் பால் இந்த மாதிரி லைனை கவர் பண்ணி பிக்கா எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன், பிக்கப் ஷாட் நிறைய அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். இப்போ விண்டு ஃபைனலுக்கு பக்கம் இருக்கு, கண்டிப்பா லைனை மறைச்சு தான் ஆடப்படுறாரு. இந்த பால் லைனை மறைக்கணுங்கிற அவசியமே கிடையாது, பாடி லைன்ல வந்துச்சு. எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சிடணும்னு தோணுது. எதிர் வெயில் கேட்ச பிடிக்க முடியல. நேத்தோட கேம் சேஞ்சர் கட்டசியில ஒரு கிக்கா ஒரு நாக்காடி கொடுத்தாரு. எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்ச ஒரு பேட்ஸ்மேன் எதிர் வெயில கேட்ச் பிடிக்க முடியல. பவுண்டரி சேவ் பண்ண முடிஞ்சு, ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்க. ஐ திங்க் 1 more remaining இந்த ஓவர்ல. யூஸ் ஆஃப் தி பேட்ஸ்மேன் ஹேண்ட். ஐயோ, பார்த்து ஓட பார்த்தாங்க. மிஸ் கம்யூனிகேஷன். மீண்டும் 5 ரன் கன்சிட் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த ஓவர்ல. சோ 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 18. 2 விக்கெட் விட்டுருக்காங்க ஈப்புதூர் இது வரைக்கும். 6 more remaining முதல் இன்னிங்ஸ்ல 3 ஓவர் மேட்ச். முக்கியமான அந்த 6 பால போறதுக்கு முக்கியமான பிளேயர் வந்திருக்காரு. சோ நேத்து மேட்சோட கேம் சேஞ்சர் தஞ்சை மீடியா மணி. இந்த ஒரு முதல் பால் வைடு, பைல சிங்கிள் எடுத்தாங்க. ரீபால் சரியா டைம் பண்ண முடியல. ஃபுல் பவர் நல்லா தூக்கி போட காரணத்தினால பேட்ஸ்மேன் தான் போட வேண்டியதா இருந்துச்சு. டீப் பாயிண்ட்ல ஆளே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பை ஒட்டி வச்சிருக்காங்க, சுவிட்சிட்ட தடுக்க ஒருத்தர் போட்டு வச்சிருக்காங்க. தேர்ட் மேன்ல டீப் கவர்ஸ்ல ஒருத்தர். நல்ல பால் எனக்கு தெரிஞ்சு லைனுக்குள்ள. அந்த விக்கெட் பேருக்கு ஒரு சாக்ரிஃபைஸை போட்டிருக்காங்க. ஃபுல்லா ஏறி போய் கேட்ச் டிராப். இது பிடிக்க வேண்டிய கேட்சா இருந்திருக்கும். அவருக்கு ஆப்போசிட் வெயில் கூட கிடையாது. இந்த பால் கையில பட்டு 6 மாதிரி இருக்கு. ஈப்புதூர் எதிர்பார்த்த ஒரு இடி இறக்கி இருக்காரு பூதலூர் தலையில. இங்க இதைத்தான் எதிர்பார்த்தாங்க தீபன் அவர்த்த. பிச்சத்த பால் ஆல்மோஸ்ட் போனாரு, பட் ஃபுல்லரா வந்துருச்சு எதிர்பார்த்ததை விட. சதீஷ் ஆன் ஸ்டெக். நல்ல பால், மீண்டும் ஒரு ட்ரிக்கி பால், பியூட்டிஃபுல்லி போல்டு அந்த பந்த.
பக்கத்து அழகா ஒரு லெக்கற்ற போட்டாரு. அந்த இடத்துல மீண்டும் ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஃபுல்லா ஏறி போய் மீண்டும் ஒரு பிக் லான்ச். கைக்கு பக்கத்துல போச்சு. அந்த பாலை தடுக்க முடியல, அந்த பவுண்டரியை தடுக்க முடியல. 4 முடிச்சிருக்காங்க. நின்னதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்ததுக்கு 6 பதிவு பண்ணி 4 பதிவு பண்ணி ஆல்ரவுண்டர் கலக்கல் இன்னிங்ஸை காட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு இங்க தீபன். கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாங்க. ஈபுதூர் முதல் இன்னிங்ஸ் 32 ஆடி இருக்காங்க. ஈபுதூர் 33 ரன் தேவை. விக்கெட் போயிருக்கு 33. நல்ல இருக்கு தான் ஆக்சுவலா 3 ஓவருக்கு. ரன்சஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அருண் ஸ்டேக்ல ஓப்பனிங் போக தீபன். முதல் பால் வேகம் போட பார்த்து உருவிட்டு வந்துச்சு. லோட்டாஸ் பால். ஒரு ஸ்பெக்டாகுலர் எஃபர்ட். ஐயோ சம நல்ல ஸ்டாப். ஒரே ரன் மட்டுமே கன்ஃபார்மா 5 ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பரத் ஸ்டேக்ல. முதல் பாலுக்கு அப்புறமா காட் சேஞ்ச். ஷாட் ஈஸி 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 as you like அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. வேகம் போட பார்த்து தான் அந்த 2 டாஸும் வந்துச்சு. வேகத்தோட வந்தா கரெக்டா வச்சா போதும். வச்சு கட்டிருக்காரு. ரொம்ப ப்ராப்பரா குவாலிட்டி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பரத் இன்னும் முடிச்சிருக்காரு மேட்சை. மூணாவது பால் சூப்பரா போட்டாரு. நல்ல ஸ்டாப் வேற. விக்கெட் கீப்பர்ட்ட ஷார்ப்பா லோவா வந்துச்சு. இது கேட்சுக்கான வாய்ப்பு இல்ல. ஒரு பிளாக் பால் டெலிவரிக்கான முயற்சி. ஏறத பார்த்து தெளிவா போட்டாரு. ஹை இந்தியா இது ஆப்பர்ச்சுனிட்டி டைம். பார்த்து கேட்டு எடுத்துட்டாரு. 2வது தடவை அவர் கைக்கு தான் போயிருக்கு. அவருக்கு தான் அது கேட்ச். ஆக்சுவலா ஃப்ரண்ட்ல வந்து பிடிக்கணும். பிடிச்சு கொடுத்துருக்காங்க சிவா அங்க ஃபீல்டர். பில்லியன் சேவ் பார்த்தோம். இப்போ நல்ல கேட்சிங் பாக்குறோம். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் கார்த்தி. ஐ திங்க் லாஸ்ட் ஓவர் இந்த ஓவர்ல போன பால் டாட்டு. மீண்டும் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா ட்ரபிள்ல இருக்காங்க. ஸ்பாட் ஆன் பவுலிங். ஸ்பாட் ஆஃப் பாதர்ல இருக்காங்க கண்டிப்பா பூதூர். பேட்டிங்கே தொடர்ந்து பவுலிங்லயும் தன்னோட டாமினேஷனை காட்டிட்டு போயிருக்காங்க தீபன். நல்ல ஓவர். டோட்டலா 7 ரன் கன்சீட் பண்ணி சாரி ஆக்சுவலா 2 விக்கெட் தான் போயிருக்கு. செகண்ட் ஓவர் லெஃப்ட் ஆர்ம் கொண்டாந்துருக்காங்க கார்த்தி. முதல் பால் சரியா மீட் ஆகல. சோஃபார் மீட் ஆகல அருணுக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல முதல் பால் வேகத்தோட வந்த டாஸ் பால் தான். அப்பயும் மிஸ் ஆச்சு, இப்பயும் மிஸ் ஆயிருக்கு. செகண்ட் பால் பிச்சை யூஸ் பண்ணி குத்தி ஏத்தினாரு. கிரவுண்டுக்கு 1 சிங்கிள். விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் தஞ்சை மீடியா மணி. மீண்டும் லாஸ்ட் பால் என்ன பார்த்தோமோ அதே தான் நடந்திருக்கு. ரன்னப்ப கம்மி பண்ணி வேகத்தை குறைக்காம இழுத்து போடுறாரு. விண்டு டைரக்ஷன் இப்போ மாறி இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா உங்களுக்கு கவர்ஸ்ல இருந்து ஃபைனலுக்கு போறதை தாண்டி இன்னொரு விண்டோ அடிக்குது. அது பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட் அடிக்குது. சிமிலர் கைண்ட் ஆஃப் டிஸ்மிசல். பேக் டு பேக் விக்கெட்ஸ். கண்டிப்பா ட்ரபிள்ல இருக்காங்க இங்க புதூர். பிடிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப சேஃபா விழுந்துருச்சு. இன்னும் ஃபைனலுக்கு பக்கம் போக வேண்டியது. லென்த்தை யூஸ் பண்ணி பேக் ஆஃப் லென்த்தை வச்சு குவிக்கா போட்டு முடிச்சிருக்காரு இந்த ஓவரை. லாஸ்ட் ஓவர் போறதுக்கு பாலாஜி வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 24 தேவை. முதல் பால் ஓவர்ல குத்தி போட்டாங்க. ஃபுல் ஷாட். குக்கா மாறிச்சு. இன்னும் ஃபைனா போக வேண்டியது. டைமிங் கிடைக்கல. முதல் பால் விக்கெட் சாக்ரிஃபைஸ். 1 ரன் பிளஸ் ரன் அவுட். நின்று எடுத்தாரு. நறுக்குன்னு எடுத்தாரு. அங்கிட்டு தான் விண்டு இருக்கு. ஏங்க என்னங்க அதெல்லாம் அடிக்கிற காத்தோட எடுத்துட்டு போய் சிவா கைக்க கொண்டு போச்சு. ஒரு மரட்டு விக்கெட்டை புடிச்சிருக்காங்க. கண்டிப்பா தஞ்சை மீடியா மணி ஆட்டம் இழந்து வெளியே. இப்போ பாத்தீங்கன்னா விண்டோ டைரக்ஷன் மீண்டும் மாறி இருக்கு. இந்த பால் பிடிக்கிறப்ப பேட்ஸ்மேனுக்கு சாதகமா தான் இருந்துச்சு. அதனாலதான் அந்த கண்ட்ரி பக்கம் அடிக்க பார்த்தாரு. மாத்தி மாத்தி அடிக்குது இன்னைக்கு எல்லா பக்கம் காத்து. போன பால் வைடேறி வந்த பால். ஒரு கேட்சிங் பிராக்டிஸ்ன்னு சொல்லலாம். நிறைய மேல போயிருக்கு. கைக்கும் போயிருக்கு. அரவிந்த் கேட்சா விடல. எந்த கேட்சும் தான் பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். லெஃப்டி பேட்ஸ்மேன் ஹரிஷ் மணி. உள்ள ஏறி போய் ஆட பார்த்தாங்க. காலுக்குள்ள போட்டாருங்க. ஒரு பிளாக் ஹோல் டெலிவரிங்கிறது தான். கரெக்டா காலுக்குள்ள பூண்டு வந்துச்சு. எங்க பட்டுச்சு? பேட்ல பட்டு காலில் பட்டு உள்ளே தான் இருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்னா இருக்கும். நியூ பேட்ஸ்மேன் அஜித் ஸ்டேக்ல. லாஸ்ட் பால்
டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மேட்ச் ஒன் பை இ புதூர் ரவுண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக